மகர ராசி நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம், எப்போ என் வாழ்க்கை சரியான பாதைக்கு போகும்னு ஒரு கேள்வி. அந்த பதிலை தேடிதான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாதை இருக்கு. சில நேரம் அதை நம்ம கை கெட்டாத மாதிரி தோணும், சில நேரம் வாழ்க்கை நம்மளை சோதிக்கும். ஆனா அந்த நேரத்துல நம்மளை காப்பாத்தி வழி நடத்துற ஒரு சக்தி இருக்குது. அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். பல தடவை கடைசி நிமிஷத்துல விஷயங்கள் சரியாக இருக்கலாம், அதெல்லாம் சும்மா இல்லைங்க. அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருள் தான் காரணம்ங்க. இந்த மகர ராசி பலன்கள் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை செய்யணும்னா இந்த நிமிஷத்துல ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க குலதெய்வத்துடைய பெயரை எழுதுங்க. தெரியலனா உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்துடைய பெயரை எழுதுங்க, மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த பலனோட சக்தி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பான மகர ராசி நேயர்களே, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்கள் உங்களை பார்த்து பலரும் இவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய மனசுக்குள்ளே எவ்வளவு எதிர்மறையான எண்ணங்கள், எவ்வளவு கவலைகள், பிரச்சனைகள் ஓடிட்டுருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் உங்களை விடாமல் தொடர்ந்து யோசிக்க வச்சுட்ருக்கோம். நான் நினச்ச காரியம் ஏன் இன்னும் எனக்கு நடக்க மாட்டேங்குது, நான் பேசக்கூடிய வார்த்தைகள் சரியா, நான் போகக்கூடிய பாதை சரிதானா, நான் நம்பியவங்க உண்மையிலேயே என் கூட இருக்காங்களா, இல்லை எனக்கு தேவைக்கு மட்டும் என்னை பயன்படுத்திக்கிறாங்களா, பண விஷயத்தில் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்போ சரியாகும் அப்படின்னு உங்கள் மனசு மறுபடியும் ஒரு யோசனையில் இருந்திருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். இந்த வாழ்க்கை நம்மளை நிறுத்தி வைக்குது அப்படின்னா இது நம்மளை தோக்கடிக்கிறதுக்காக இல்லை, நம்ம கவனிக்காமல் விட்ட ஒரு விஷயத்தை திருப்ப பார்த்து அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்திப்பு, எதிர்பாராத விதமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முடிவு கூட உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்தலாம். அதனால் எந்த முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுனாலும் அவசரம் காட்டக்கூடாது, எந்த வாய்ப்பை நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதை எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். இதுவரைக்கும் நீங்கள் கண்மூடித்தனமாக சிலரை நம்பி அவங்க சொல்கிறதுக்கு எல்லாம் ஆமாம் சரி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உடன்பட்டிருப்பீங்க. நீங்களா தவறு செய்யலை அப்படின்னாலும் மற்றவங்க எடுக்கிற முடிவுகளால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கும். இதற்கு பிறகு அதையெல்லாம் ஆராய்ந்து நீங்க செயல்படணும். மகர ராசி உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம்ல இருக்கவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துல ராகுவும், சகோதர ஸ்தானத்துல சனியும், புத்திரஸ்தானத்துல செவ்வாயும், சத்ருஸ்தானத்துல புதனும், களத்திரஸ்தானத்துல சூரியனும் குருவும் சேர்ந்திருக்காங்க. அஷ்டமஸ்தானத்துல சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள் காரணமா பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் வாங்குறது தொடர்பான உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். வியாபார பணிகள்ல பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில செலவுகள் உண்டாகும். அரசு வேலைகள் இருக்கவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய சூழலுக்கு ஏற்ப சமயோகிதமா செயல்பட வேண்டியது அவசியம். அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கலகலப்பான பேச்சுக்கள் மற்றும் நிதானமான முடிவுகளால் தான் நிம்மதியான வாழ்க்கையும் சந்தோஷமும் இருக்க போகுது. அதனால் நீங்கள் பேசும் பொழுது இடம், பொருள், ஏவல் எல்லாத்தையும் கவனத்தில் வச்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்க வேலையாட்களை அரவணைச்சு போகணும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கவனம் வேணும். விதண்டாவாதம் பேச்சுக்களை குறைச்சிக்கிறது நல்லது. உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு ஏற்படும். மனசுல இருந்த சின்ன சின்ன குழப்பங்கள் நீங்கணும் அப்படின்னா அதிகமாக பேசுறதை விட்டுட்டு முதல்ல உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்கணும். மேலும் நீங்கள் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார் மற்றும் அரசு வேலையில் இருக்கவங்க இதுவரைக்கும் எப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் வேலை செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஏன் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்ப்பாங்க. மற்றவங்க உங்கள் மேலே வச்ச எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நீங்கள் ரொம்பவே சிரமப்படுவீங்க. புதிய பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கும். அதுவும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மன உளைச்சல் இருந்தாலும் செல்வாக்கு அதிகரிக்கும். அந்த நேரத்தில் குடும்பம் வேறு, அலுவலகம் வேறு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் எப்போவுமே செயல்படணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பம் மற்றும் வேலையை சரியாக பேலன்ஸ் பண்ண மாட்டீங்க. வேலை காரணமாக குடும்பத்தில் பிரச்சனையும், குடும்பம் காரணமாக வேலையில் பிரச்சனையும் இருந்திருக்கும். இனி அந்த ரெண்டையும் எப்படி சரியாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் சரியான திட்டமிடுதலோடு செயல்பட வேண்டியது அவசியம். இதை நீங்கள் சரியாக செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக வருமானம்
கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். கூட்டு தொழில ஒற்றுமை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் நீங்கி பணப்புழக்கம் உங்களுக்கு உயரும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு உருகிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குங்க. திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தணும். உடல் நலம் மற்றும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன உபாதைகள் எல்லாமே சரியாகும். மேலும் உங்களுக்கு கூடுதலான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு சிவப்பு மலர் மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான தடைகள் குறைஞ்சு மன குழப்பங்கள் விலகி தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாமே ஒரு பெரிய பிடிப்பணியை கொடுத்திருந்தாலும் சில விஷயங்கள் எல்லாம் இன்ன வரைக்கும் உங்களால் ஜீர்ணிக்கவே முடியல. அதனாலேயே நிறைய நேரங்களில் மனசு வெறுத்து போய் இந்த வாழ்க்கையில் இதுக்கு மேலே நான் அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக வருங்க. மற்றவங்களுக்காக நான் அனுபவிச்சது எல்லாம் போதும், இதுக்கப்புறமாவது எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட தான் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு லட்சியத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை கெடுக்கிறதுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய பேர் கூடவே இருந்துட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையும் எல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க, நல்ல உறவுகளாக இருந்திருப்பாங்க. அவங்களே தன்னுடைய சுயநலத்துக்காக துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த உலகத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாரை நம்புறது அப்படிங்கிறது தெரியாமல் தான் நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. ஒரு வகையில் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் இப்போவாது இவங்க நம்ம மேலே எவ்வளவு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எத்தனையோ நல்லது செஞ்ச எனக்கு மனசாட்சிக்கு விரோதமா தப்பு செய்றீங்க அப்படின்னா அந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயமா மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பார் அப்படின்னு தான் கடவுள்கிட்ட உங்களோட வேண்டுதலை எல்லாம் வச்சுக்கிட்டு கடந்து போயிட்டு இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தான் இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் இப்ப வரைக்குமே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் உடைக்கி வச்சாலும் நீங்க எப்பவும் போல சாதாரணமா இருக்கிறதுனால உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு என்னப்பா ஜாலியான வாழ்க்கை வாழ்றாங்க, இவங்க கிட்ட என்ன குறை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா மனசுல நிம்மதி இல்லாம சரியாக சாப்பிட முடியாமல் அவ்வளவு ஏங்க நிம்மதியாக தூங்க முடியாமல் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும்தாங்க தெரியும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஹாஸ்பிட்டலில் பெருசாக செலவு வந்துருச்சு அப்படின்னா, குடும்பத்தில் அவசர தேவைக்கு பணம் பத்தல, பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை முடங்கிருச்சுன்னா கூட நின்று உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கோ ஆறுதலான ஆள் வார்த்தை பேசுகிறதுக்கோ அவ்வளவு ஏங்க திரும்பி பார்க்க கூட உண்மையான ஆள் கிடையாதுங்க. ஆனால் நீங்களாவே ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாருக்கும் தேவைக்குனா மட்டும்தான் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களா தான் நீங்க இருக்கீங்க. இந்த வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே எந்த கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கையில இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க ஆதங்கப்படுறது உண்மைதாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஆகாது. இந்த மாதிரிகள் பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வரும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது போயிடும். நிறைய நேரங்களை பார்த்தீங்கன்னா உங்களால எந்த பிரச்சனைகளும் வராது, ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க மூலமா தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது இப்பவாவது கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனி என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பதிலாதாங்க இனி வரக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் அதன் இயக்கத்தின் காரணமா உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். முதலாவதா மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பத்துல சில தடைகளை கொடுத்திருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போறார், தடைகளை எல்லாம் விளக்க போறார். இதன் மூலமா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவிலேயே ஏற்பட போகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி, இதன் மூலமா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, அதுல பதவி உயர்வு மற்றும் அதிகாரம் செலுத்தக்கூடியவருடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க செல்வத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நகைகளுடைய விலை குறையும், புதிதாக வீடு வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க. ஆரம்பத்துல பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த வருடம் முடியும் பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க சொத்து சேர்த்து வச்சிருப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் உருவாகும். அவங்களுடைய உடல் நலன்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செஞ்சு அந்த பாக்கியத்தை அடைய போறாங்க. அவங்க குடும்பத்திலையும் மனதிலையும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்க போகுதுங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வி ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது. அடுத்ததான் நவம்பர் மாதத்துல ஏற்படக்கூடிய ராகுகேது பயிற்சியில குடும்பம் மற்றும் தொழில திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது. நீண்ட நாளாக நிறைய பேர் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள்ல முடங்கி கிடந்திருப்பாங்க. நடக்கிறதுக்கு ரொம்பவே பிரச்சனையா இருந்திருக்கும்.
ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. கடந்த காலகட்டங்களுக்கு நல்லதொரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. குடும்ப கஷ்டத்துக்காக குறைவான சம்பளத்தில் பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஇ படிச்சிருப்பீங்க, டிகிரி படிச்சிருப்பீங்க. சில பேர் தன்னுடைய கல்வி தகுதிக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். பேங்க் வேலையோ, ஐடி கம்பெனியோ அல்லது தனியார் நிறுவனங்களில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்குது. மேலும் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இதுவரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோடு இருக்க போறீங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமா நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்கு அப்படின்னா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். அதிலும் சொத்து விஷயத்துல சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும் பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள் எல்லாமே தானா கிடைக்கும். தேர்தலில் போட்டிட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இதுவரைக்கும் நீங்க வேலை செஞ்சுட்டு கூடியதுல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது. முழு ஈடுபாட்டோட வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உடன் வேலை செய்யறவங்க மூலமா உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமா அந்த வேலையை செய்வீங்க. வேலையில் உங்களுக்கு பணபலன்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த பணபலன்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்திலே கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க சட்டத்திற்கு புறம்பா எந்த ஒரு காரியத்திலையுமே ஈடுபடாம நேர்மையாக நடந்து கொள்வது நல்லதுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நிலையை அடைய போறீங்க. தொழில தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தடைகள் எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாம புதிதாக புதிய கிளைகளையும் தொடங்குவீங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய நாட்களா இருக்க போகுது. குடும்பத்துல முன்னேற்றமும் பொருளாதாரமும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள், பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டையுமே எந்த ஒரு இடத்துலையுமே தான் அப்படிங்கிற கர்வத்தை மட்டும் நீங்க வச்சுக்க கூடாதுங்க. மற்றவர்களை குறையா பேசுறதோ, மட்டம் தட்டி பேசுறதோ, காயப்படுத்துற மாதிரி பேசுறதோ, பொது இடங்களை பேசிடக்கூடாது. நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கவும் சரி, எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கணும். அப்படின்னா எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல் எப்பவுமே ரொம்பவே அவசியம். அதனால் நீங்க எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் எதிர்காலத்தில் இது எனக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிறது அவசியம். இதை நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பெரியவங்களுடைய உதவி கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் மீண்டும் முன்னேற போகுது. மேலும் மேலும் உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கும். உங்களுடைய புதிய சிந்தனைகள் மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமா இருந்திருக்கும். அதுலயும் ஜாதகம் சரியில்லை, சொந்த வீடு இல்லை, வசதி இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை, அரசு வேலையா இருக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்கள் எல்லாம் சொல்லி உங்களுக்கான திருமண தடைகள் ஏற்பட்டிருந்திருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களாலையும் நண்பர்களாலையும் திருமணங்கள் எல்லாமே நின்று போயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல உங்களால எந்த விஷயத்தெல்லாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க திருமண முயற்சிகளை ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வரன் அமையும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை அழகாக இருப்பாங்க. கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை துணை இழந்துட்டு இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துணை அவங்களுடைய பழக்க வழக்கம் ரெண்டு பேருக்கும் கருத்தொற்றுமை இருக்கா, மன பொருத்தம் இருக்கா மற்றும் தேவைப்பட்டால் உங்களுடைய ஜாதகத்து கூட ஒரு முறை நீங்கள் சரிபார்த்துட்டு இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும். மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டுவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரீட்சையில் நல்ல மார்க் வருமா, பாஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் இருக்கும். வரக்கூடிய தேர்வு முடிவுகளானது நல்ல தேர்ச்சியை கொடுக்கும். ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் வாங்கி பாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த மேற்படிப்புகளும் படிப்பீங்க. காதலிக்கக்கூடியவர்களுக்கு சரியான புரிதல் இல்லாமல் போகிறது, இல்லை கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சிருப்பாங்க. இன்னும் சிலருக்கு பெற்றோர்களே காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேற ஜாதியாக இருக்குது, நல்ல குடும்பமாக இல்லை, வசதி இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உண்மையாக உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே தன்னுடைய வாழ்க்கை துணையை இழந்திருப்பாங்க. சிங்கிள் பேரண்டாக தன்னுடைய குழந்தைகளை கவனித்து இந்த வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு இது போராட்ட காலமாக இருந்தாலுமே தன்னம்பிக்கையோடும் சுயமரியாதையோடையும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டுவீங்க. இதில் போலியான நபர்கள் உதவி செய்கிறேன் அப்படின்னு உங்களை ஏமாற்றக்கூடிய சூழலும் இருக்குது. அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த மாதிரி நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னைக்குமே அனுமதிக்கக்கூடாது. எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எப்பவும் போல உங்கள் கடமையை செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு
நிறைவேற்றுவாங்க. உங்களோட குலதெய்வமும் கிரக நிலைகளும் உங்களுக்கு துணையாக இருக்கு. இப்போ நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எதிர்காலத்துல உங்களை வாழ்க்கையின் உச்சத்துல கொண்டு போய் வைக்கும் அப்படிங்கறத மட்டும் நீங்க எப்பவுமே நினைவில் வச்சுக்கணும். உங்களை சுத்தி நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாமே சுத்தி சுத்தி நடந்து வந்தாலும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க முன்னேற்ற பாதையில போயிட்டே இருங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க, கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா வாய்ப்புகள் ஒரே ஒரு முறை தான் கதவை தட்டுங்க. வாய்ப்புகளை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அது திரும்பியும் கிடைக்காது. அதனால் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.